எல்லோருக்கும் என்னோட காலை வணக்கம். கேக்குதா எல்லாருக்கும்? எஸ். இன்னைக்கு சிறுவாணி இலக்கிய திருவிழா. அதில் எனக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு நீங்கள் இப்போதான் மேம் சொன்னாங்க, தமிழ் சிறுகதைகளில் பெண் எழுத்து. பெண் எழுத்து அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பெண்கள் எழுதுகிற எழுத்து. அதாவது பெண் எழுத்தாளர்கள், பெண் படைப்பாளிகள் எழுதக்கூடிய எழுத்து தான் பெண் எழுத்துன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நான் என்னோட இந்த பேச்சில் நிறைய சிறுகதைகள், அந்த பெண் எழுத்தாளர்கள் அவங்க பேர் எல்லாமே நான் சொல்லுவேன். உங்களுக்கு கண்டிப்பாக வாசிக்கிற புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை பேர் எல்லாம் குறிச்சிட்டு எப்போ எந்த இடத்துல புத்தக திருவிழாவில் உங்களுக்கு அந்த புத்தகம் கிடைத்தாலும் நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகேயா? என்னை பொறுத்தவரை பெண் எழுத்து அப்படின்னு நம்ம சொல்கிறது பெண் எழுதுகிற எல்லா படைப்பும். இப்போ நம்ம தலைப்பில் கொடுத்துருக்கிற சிறுகதைகள்னு மட்டும் இல்லை, நாவல்கள், கட்டுரைகள், பயண இலக்கியங்கள், மொழிபெயர்ப்புகள் எல்லாமே பெண் எழுத்து வகையை சேர்ந்தது தான். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 20ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் 1970களில் 80களில் நிறைய பேர் எழுதியிருப்பீங்க. நீங்கள் சிவசங்கரி, வாசந்தி, அனுபாமா, லக்ஷ்மி, இப்படி நிறைய பேரோட பேர் கேட்டிருப்பீங்க. அவங்க எல்லாருமே பெண் எழுத்த பெண் கல்வி முறை மூலம், பெண் கல்வி, திருமணம், வரதட்சணை கொடுமை, மறுமணம், விவாகரத்து, இப்படி நிறைய விஷயங்களை அவங்க எல்லாருமே பேசிட்டு போயிருக்காங்க. அவங்க பேசுனது தவிர்த்து இன்னைக்கு எழுதிட்டு இருக்கிற எங்களை மாதிரி பெண் படைப்பாளிகள் என்ன எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க, தொடர்கதைகளை பைன் பண்ணி புத்தகங்களாக வச்சிருந்த காலகட்டம். என்னோட அம்மா எல்லாம் தான் செஞ்சுருக்கிறாங்க ஆக்சுவலாக. அது ஏன்னா அந்த காலத்தில் சிறுகதைகளை வாசிப்பவர்கள் ரொம்ப குறைவு. அப்போ இந்த பத்திரிகைகள் என்ன செய்வாங்கன்னா, பொதுஜன பத்திரிகைகள், குமுதம், ஆனந்த விகடன், கல்கி போன்ற பொதுஜன பத்திரிகைகள் தொடர்கதையாக எழுத சொல்லுவாங்க அவங்கள. அப்போ அந்த தொடர்கதையாக பெண்கள் தொடர்ந்து எழுதும்போது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அதை படித்து பெண்களுக்கான ஒரு சின்ன வெளியே, ஓ இது இப்படி தான், நம்ம கல்லூரி போய் கற்றுக்கணும், நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும், நம்ம பிள்ளைய வேலைக்கு அனுப்பணும், சீக்கிரம் நம்ம வீட்டில் உட்கார வச்சு கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடாது, திருமணத்தில் ஏதாவது சின்ன விஷயம் தப்பு இருந்ததுன்னா அதை நம்ம திருத்தி கொடுக்கணும், இப்படி நிறைய விஷயங்களை அந்த அம்மாமார் கற்றுக்கிட்டாங்க. அதனால தான் அந்த தொடர்கதைகள் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது. அது பத்திரிகையாளருக்கு நல்ல வியாபார யுக்தி தான். ஆனால் அந்த காலத்தில் பொதுஜனமாக இருந்த பெண்களுக்கு, குடும்ப பெண்களுக்கு, நிறைய பேருக்கு இந்த புத்தகங்கள் இந்த தொடர் கதைகள் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஏன்னா பெண்ணுடைய எழுத்தை எப்படி நம்ம சாதாரணமாக இப்போ நீங்கள் புத்தக கண்காட்சிக்கு போய் ஏதாவது ஒரு புக்கை வாங்கி படிங்கன்னு சொன்னால் யாரோட புத்தகத்தை வாங்குவீங்க நீங்கள் இல்லையா? அப்போ இந்த மாதிரி பத்திரிகைகளில் வரும்போது கம்பல்சரியாக அதை வார வாரம் படிப்பாங்க. நான் அந்த கதையை படிச்சுட்டே இருக்கேன். ஒரு புக்கு உள்ளே விழுந்ததுன்னா அந்த காலத்தில் அதுக்கு அவ்வளோ போட்டி நடக்கும், யார் முதல்ல அந்த தொடர்கதையை படிக்கிறது அப்படின்னு. அப்போ அந்த காலகட்டத்தில் பெண்களுக்காகவே பெண்கள் எழுதினாங்க. இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் 2000க்கு அப்புறம் இருக்கிற சிறுகதையாளர்கள், சிறுகதைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் தொடர்ந்து எழுதுனாங்க. சரி, ஏற்கனவே திருமணம், கல்வி அதெல்லாம் பேசி முடிச்சிட்டாங்களே, இவங்க என்ன புதுசாக எழுதுகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புதுசாக பார்க்கணும். என்ன எழுதுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கல்லூரி மாணவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உடல் குறித்த, உடல் சார்ந்த நிறைய விஷயங்கள், உங்கள் அம்மாமாருக்கே இருக்கக்கூடிய வயது மூப்பு, அப்புறம் அந்த மெனபாஸ், மாதவிடாய் நிற்றல்ங்கிறது ஒரு விஷயம், அப்புறம் கர்ப்பகாலம், குழந்தைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி சின்ன சின்ன நுணுக்கங்களை பேசுகிறாங்க. இந்த விளிம்பு நிலை கருத்தாக்கங்கள் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண் படைப்பாளிகளின் முக்கியமான எழுத்தாக இருக்குது. முதல்ல நான் ஒரு கதை சொல்கிறேன். கொஞ்சம் முன்னாடி 70களில் எழுதின அம்பையோட ஒரு கதை. அம்மா ஒரு கொலை செய்தாள் அப்படிங்கிறது. எந்த அம்மாவாவது கொலை செய்வாளா சொல்லுங்க?
அம்மா ஒரு கொலை செய்தாள்னு சொல்லும்போது அந்த கதை மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு வருது அந்த தலைப்பை படிக்கும்போது. அதில் ஒரு அம்மா இருப்பா, அவளுக்கு 2 குழந்தைங்க இருக்கும். அம்மாவும் நல்ல வெள்ளையாக கலராக இருப்பாங்க, அழகா. இந்த மூத்த பிள்ளையும் நல்ல கலராக இருக்கும், 2வது பிள்ளை மட்டும் ரொம்ப கருப்பாக இருக்கும், நிறம் மட்டு. அப்போ அந்த அம்மா கேட்கும், அந்த குழந்தை வந்து சின்னதுலேருந்தே கேட்கும், எப்படிம்மா நீ மட்டும் இப்படி வெளுப்பாக இருக்க அப்படின்னு கேட்கும். அப்போ இல்லடி தங்கம், நீ கருப்பு தங்கம், நீ வந்து என் செல்லம், கருப்பாக இருக்கிறது தான் அழகு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லி ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்ருப்பா. அது யார் பேச்சையுமே கேட்காது, அவங்க அம்மா சொன்னால் மட்டும்தான் கேட்கும். ஒரு தடவை அவங்க அம்மா வந்து அவங்க அக்கா பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க வராங்கன்னு போயிடுவான். இது அந்த காலம், அப்போ செல்ஃபோன் எல்லாம் கிடையாது. அப்போ என்ன செய்வாங்க, லெட்டர் தான் எழுதி போடுவாங்க, 1 வாரம் போயிடுவாங்க. அவங்க அம்மா போயிடுவான். அந்த நேரத்தில் இந்த பிள்ளை ஏஜ் அட்டன் பண்ணிடும், தட் இஸ் பெரிய பிள்ளையாயிரும். பெரிய பிள்ளை ஆனோடனே எல்லாரும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, அவங்க வீட்டு பாட்டி எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளைய குளிப்பாட்டுவாங்க, உட்கார வைப்பாங்க, அப்படி இப்படிம்பாங்க. எனக்கு என்ன ஆச்சு, என் பாவடை ஃபுல்லாக ரத்தமாக இருக்குன்னெலாம் கேட்கும். அப்போ யாருமே பதிலே சொல்ல மாட்டாங்க அந்த பிள்ளைக்கு. அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் பொம்பளைக்கு வர்றது தான், பொம்பளைன்னா இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் நீ இருந்துக்கணும், இனி மரத்துக்கு மேலே ஏறக்கூடாது, பசங்கக்கிட்ட பேசக்கூடாது, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. இதுக்கு என்ன ஒன்றுமே புரியாது. அப்போ திடீர்னு வந்து அவங்க அம்மா வரல, அம்மா வந்தால் தான் எனக்கு சரியாக இருக்கும்னு அந்த பிள்ளை சொல்லிக்கிட்டே இருக்கும், அழுதுகிட்டே இருக்கும். அப்போ இந்த மூத்தவ சொல்லுவா, உங்கள் அம்மா, நம்ம அம்மா வந்து இவளை ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காப்பா அப்படின்னு சொல்லுவாள். அந்த பிள்ளை வந்து வந்த உடனே என்ன ஆகும் தெரியுமா, அவங்க அம்மா 7 நாள் கழித்து வருவா. வந்த உடனே அவங்க அப்பா கேட்பார், என்ன அந்த கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சா, உங்கள் அக்கா பொண்ணு கல்யாணம் அப்படின்னு சொல்லும்போது அவன் அம்மா எரிச்சலில் சொல்லுவா, பொண்ணு கருப்புன்னு சொல்லி மாப்பிள்ளை வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ இந்த பிள்ளை வந்து நிற்கும். அப்போ பாட்டி சொல்லுவா, இவ வந்து பெரிய பிள்ளை ஆயிட்டா உன் பொண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மா இந்த பிள்ளைய ஒரு நிமிஷம் அப்படியே பார்ப்பா. பார்த்துட்டு சொல்லுவா, என்னடி இளவு இது, இப்போ எதுக்கு எனக்கு இந்த பாரம்னு கேட்பான். அப்போ அந்த குழந்தை இவ்வளவு நாளாக அம்மாவை எவ்வளவு உயரத்தில் தூக்கி வச்சிருந்தது. டக்குன்னு அந்த அம்மா வந்து இம்மீடியட்டாக அந்த பெண்ணுடைய அத்தனை கனவுகளையும், அம்மா என்ற பிம்பத்தை அப்படியே சிதைச்சிடுறான். இது கதையோட வெளிப்புறமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம். இந்த கதையை எழுதினது யாருன்னா அம்பை. இந்த கதையில் வந்து நீங்கள் இப்போ கேட்ட உடனே என்ன நினைக்கிறீங்க, ஆக்சுவலி அந்த பெண் வந்து அம்மாவை பற்றி உயர்வாக நினச்சிருந்தது, அந்த அம்மா வந்து இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும், அது வருத்தமாக இருக்கும். ஆனால் பெண் எழுதின இந்த எழுத்துக்கு பின்னாடி ஒரு சமூக காரணம் இருக்குது. என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஏன் அந்த அம்மா கோவப்பட்டா, ஏன் அந்த பெண் மேலே கோவப்படுறான்னு நினச்சி பார்த்தோன்னா, அந்த பெண்ணுடைய நிறம். இப்போ தான் அவள் அக்கா பெண்ணை பார்த்துட்டு வரா, அந்த பிள்ளையோட கருப்புன்னு சொல்லி அந்த மாப்பிள்ளை நிராகரிச்சுட்டு போயிடுறான். இன்றைக்கும் கூட இது இருக்குது, கருப்பும் ஒரு நிறம்தான் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கதை. ஆக்சுவலி அந்த கருப்பை பார்த்து அந்த அம்மா பயப்படுறா, தன் பெண்ணுக்கும், தன் பெண் இப்போ வயதுக்கு வந்துட்டாலே இவளை நம்ம எப்படி கட்டி குடிப்போன்னு. ஆக்சுவலி பெண் எழுதின எழுத்து என்பது வெறும் கதை அல்ல, இதுக்கு பின்னாடி நம்ம சொசைட்டி இருக்கு இல்லையா, சமூகம் அது குறித்து என்ன பேசுகிறது என்பதைத்தான் பெண் கதையாக எழுதுகிறாள் அப்படிங்கிறத நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். 2வது ஒரு கதை, நீங்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற கதையை நீங்கள் கேட்கணும். கிருத்திகான்னு ஒரு எழுத்தாளர், அவங்களோட இடைவேளை அப்படிங்கிற ஒரு கதை. அது எதை பற்றி பேசுது தெரியுமா, நம்ம அம்மாமாரோட அந்த மாதவிலக்கு நிற்றல், அதாவது மெனபாஸ் ஸ்டேஜை பற்றி பேசுது. ஒரு 45லேருந்து 55 வயதுக்குள் இருக்கக்கூடிய பெண்கள் மூட்டு வலி, உங்கள் அம்மாவுக்கு எல்லாத்துக்குமே ஒரு டயர்ட்னஸ் தெரியும், ஒரு மூட்டு வலி, சோர்வு, மனக்குழப்பம், அப்படி இப்படி ஓடி தூங்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரியான நிறைய சிச்சுவேஷன்ஸை அந்த காலகட்டத்தில் பெண்கள் அனுபவிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த கதையில் ஒரு அம்மா இருப்பா, அம்மா அப்பா, அப்பா ரிட்டையர்ட் ஆகிருப்பார், மூத்த பெண்ணுக்கு திருமணம் ஆகி இருக்கும், இது 2வது பெண். அப்போ அந்த 2வது பெண்ணுக்கு திருமணம் எல்லாம் தகஞ்சிரும், எல்லாம் வந்து 1 மாதத்தில் திருமணம் இருக்குது. வீட்டில் வருமானம் கிடையாது சரியாக, அந்த அம்மா பலகாரம் போட்டு விற்று எல்லாம் காசு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிள்ளைக்கு சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணுவாங்க. அப்போ என்ன நடக்கும்னா,
அந்த அம்மா தையல் தச்சு கொடுத்து பணம் வாங்குவாங்க, நிறைய பேர்கிட்ட கடன் வாங்குவாங்க. அவங்க அப்பா அவர் பாட்டு உட்காந்துருவார், ரிட்டையர்ட் ஆகிட்டோம்ல அப்படின்னு உட்காந்துருவார். இந்த அம்மா வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அந்த கதையை படிக்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, இந்த அம்மா ஒரு நிமிஷமாவது உட்காராதா அப்படின்னு நமக்கு தோணும். கால் ஃபுல்லாக ராத்திரி வலிக்கும், மூட்டு வலி இருக்கும், வயிறு வலிக்கும், ஒரு மாதிரி குழப்பமாக இருக்கும், தூக்கம் வராது. அதில் 10 நாளைக்கு கல்யாணத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி மூத்த பொண்ணும் மருமகனும் வந்துடுவாங்க குழந்தையோட. அப்போ அந்த மருமகனை ஸ்பெஷலாக கவனிக்கணும் அவங்க, இல்லைன்னா கோச்சிக்கிட்டு திருப்பி பழையபடி போயிடுவார் மூத்த மருமகன். அதனால அந்த அம்மா இன்னும் செலவு பண்ணதுக்காக காசு கடன் வாங்கி ரொம்ப சிரமப்பட்டு கடைசியில் வந்து அந்த கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு காலையில் கிளம்புவாங்க. வீட்டிலேருந்து கிளம்பும்போது முதல்ல 2 வண்டி, அடுத்தது ஒரு வேன் நிற்கும். அந்த எல்லாத்துலேயும் எல்லோரும் இருப்பாங்க. இந்த அம்மா கடைசியில் வீட்டை பூட்டிட்டு போய் வேனில் போய் ஏறுவாங்க. ஏறினோடனே வேனுக்குள்ளே பார்த்தா முழுக்க எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. இவங்க பார்த்தா கடைசி வேனில் இருக்க கடைசி சீட் மட்டும் காலியாக இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் வேனில் இருக்க கடைசி சீட் வந்து எப்படி தூக்கி போடணும். பரவாயில்ல போ அப்படின்னு சொல்லி போய் உட்காரும் அந்த அம்மா. ஏற்கனவே கால் வலி, உட்கார்ந்த அடுத்த நிமிஷம் அப்படியே தூங்குவாங்க. அது வரைக்கும் அந்த 2 மாதம் அவங்களுக்கு தூக்கமே இருக்காது. உட்கார்ந்த அடுத்த நிமிஷம் அந்த வேன் போகும்போது அந்த காற்று வீசும் இல்லை, மிஞ்சி மிஞ்சி போனால் வீட்டிலேருந்து அந்த மண்டபம் போகிற வரைக்கும் 1/2 மணி நேரம் இருக்கும். அந்த 1/2 மணி நேரம் அந்த அம்மா தூங்கும். அதுதான் இந்த அம்மாவுக்கான இடைவேளை அப்படின்னு சொல்லி கிருத்திகா எழுதியிருப்பாங்க. இவ்வளோதான். இது கதையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது கதை தான். இதுக்கு முடிவு ஏதாவது தொடக்கம் முடிவுன்னு ஏதாவது வந்து ஒரு வரலாறு மாதிரி எழுதியிருக்காங்களா? இல்லை. ஒரு பெண்ணுடைய அந்த காலகட்டத்து சிரமங்களே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு புதுசாக ஒரு வார்த்தை விளிம்பு நிலை கருத்தாக்கங்கள்னு சொன்னேன்ல. அந்த விளிம்பு நிலை கருத்தாக்கங்கிறது இதுதான். சின்ன சின்ன நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு ஒரு கதையாக சிறுகதையாக எழுத முடியும். உங்களால் நீங்கள் நினச்சா கூட எப்போவுமே உங்கள் கண்ணில் பார்க்குறத ஒரு சிறுகதையாக்க படைப்பாக்கமாக மாற்ற முடியும் என்பதை தான் கிருத்திகா அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு கதை சொல்கிறேன் கேளுங்க. லாவண்யா சுந்தரராஜனோட அப்பா அப்படின்னு ஒரு கதை. இங்கே இருக்கிற பெண் பிள்ளைகள் எத்தனை பேருக்கு அப்பாவை பிடிக்கும்? ஆல்மோஸ்ட் எனக்குமே எங்கள் அப்பா ரொம்ப பிடிக்கும். அப்பா வந்து ஒரு முதல் ஹீரோன்னு நம்ம எல்லாருமே கொண்டாடுறோம். இந்த கதையில் வர்ற அப்பாவுக்கு 3 பெண் பிள்ளைகள் இருக்கும். அந்த அப்பா பெண் பிள்ளை பிறந்தவுடனே என்ன சொல்லுவார் தெரியுமா? இது எங்கள் அம்மா. நம்ம அப்பா அம்மா சொல்கிறத கேட்டிருக்கலாம், இது எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி தலையில் தூக்கி வச்சு ஆடுவார். நம்ம ஆனந்த யாழை மீட்டுற கதை நம்ம நிறைய பேர்கிட்ட பார்த்துருக்குறோம். அடுத்தது 2வது பெற்றுக்குவார். 2வதும் பொம்பளை பிள்ளையாக பிறக்கும். சரி பரவாயில்ல, 2வது பிள்ளை தானே அப்படின்னு விட்டுருவார். 3வது பிறக்கும். 3வதும் பொம்பளை பிள்ளையாக பிறக்கும். நொந்துருவார் மனுஷன். அந்த பிள்ளைகிட்ட பேசவே மாட்டார், அந்த பிள்ளைய தொடவே மாட்டார், பேச்சே கிடையாது. அந்த ரோட்டில் போகும்போது நாய் ஏதாவது வந்து இந்த பிள்ளையா அவர் கையை பிடிச்சா இப்படி பிடிச்சி உதறுவார். அவ்வளோ வெறுப்பு அந்த பிள்ளை மேலே இருக்கும். இதை லாவண்யா அழகாக சொல்லிகிட்டே வருவாங்க. 3 பிள்ளைக்கும் கட்டி கொடுத்து அனுப்பிடுவார். ஒரு நாள் ஒரு விபத்தில் இறந்து போகிறாரு. அந்த அப்பாவை படுக்க வச்சுருப்பாங்க. இந்த 3 பிள்ளைகளும் வந்துடும். அந்த கடைசி பிள்ளை வந்து அவங்க அக்கா முகத்தை விலக்கி அதை பார்க்கும். பார்த்த உடனே இந்த கடைசி பிள்ளை சொல்லும், ஏதாவது என்கிட்ட சொல்லணுமாப்பான்னு கேட்கும். இது வரைக்கும் நீ என்கிட்ட சரியாக பேசுனது கூட கிடையாது, என்னை மகளாக நடத்துனது கிடையாது, ஒரு நாளாவது எனக்கு அப்பாவா நீ இருந்திருக்கலாம், போப்பா, இப்போவும் ஒன்றை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும். அந்த பிள்ளை கடைசி பிள்ளை வந்து அவ்வளோ வெறுப்பில் பேசும். கதையை அதோட லாவண்யா முடிச்சிருப்பாங்க. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியுதுன்னா, அந்த அப்பாவுக்கும் மகளுக்குமான சரியில்லாத அன்பு பாசம் உறவு இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். இதை தாண்டி ஒரு சமூக காரணம் இதுக்கு பின்னாடி இருக்கு. என்னன்னு யோசிச்சு பாருங்க. எதுக்காக அந்த தகப்பன் 3வதாக ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறான்? காரணம் என்ன? அவனுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்க வேண்டும் என்பதுதான் அவனோட ஆசை. அதனால தான் அந்த 3வதா பெண் பிள்ளை பிறந்ததும் முதல் காரியமாக அதை வெறுக்க ஆரம்பிக்கிறான். அதுதான் காரணம். ஏன்னா நம்ம சமூகத்தில் ஒரு குடும்பத்தில் வாரிசுன்னா ஒரு ஆண் பிள்ளை இருக்கா அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஆம்பளை பிள்ளையே இல்லையா அப்படின்னு கூலாக கேட்டு போவாங்க. ரொம்ப கூலாக 2 பொம்பளை பிள்ளை ஆயிடுச்சா அப்படிங்கிற கேள்வியை நம்ம நிறைய பேர் வந்து எதிர்கொள்ளலாம்.
இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்னால தான் இந்த கதையை அவங்க வந்து லாவண்யா மெயினாக எழுதியிருக்காங்க. ஒரு வெறுப்பு ஏன் விதைக்கப்படுது அப்படின்னு சொன்னால், சுற்றி இருக்க சமூகத்தில் நீ ஆண் பிள்ளையை பெற்றால் மட்டும்தான் உன் குடும்பம் வாரிசை தாங்குகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ சமீபத்தில் என்னோட உறவில் வந்து ஒருத்தருக்கு குழந்தை பிறக்குது. எல்லாமே வரிசையாக பொம்பளை பிள்ளைலாம் இருக்குது. அந்த வீட்டில் அந்த ஆம்பளை பையனுக்கு ஒரு பையன் பிறந்துட்டான். இப்போ உடனேயே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ் போடுறாங்க, அப்பாடா அவர் வாரிசு வந்துட்டுன்னு. இந்த காலத்தில் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம் இந்த மாதிரியான ஒரு சொல்ல. அப்போ லாவண்யா சுந்தரராஜனோட இந்த சின்ன கருத்தாக்கம் தான் நமக்கு எத்தனை பெரிய விஷயத்தை நமக்கு இதுக்குள்ளே சொல்லுது பார்த்தீங்களா? நிறைய விஷயங்கள் வந்து இப்படி தான் பேசிக்கிட்டே போகிறாங்க. இதை விட நம்ம நிறைய பாலியல் சீண்டல்கள் நிறைய பார்க்குறோம். அதாவது அலுவலகத்தில், கல்லூரிகளில் எங்கே நடந்தாலும் நம்ம எதிர்த்து ஒரு வார்த்தையை வந்து வேண்டான்னு சொல்கிறதுக்கு நம்ம கற்றுக்கணும்னு நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம சொல்கிறோமா அப்படிங்கிறதான் முக்கியமான விஷயம். இதே பற்றி வந்து பிரமிளா பிரதீபன்கிற இலங்கை எழுத்தாளர் வந்து ஒரு கதை எழுதுகிறாங்க, உரப்புழுக்கள் அப்படிங்கிற ஒரு கதை. அந்த கதையில் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம அலுவலகம்னா நீங்கள் ஆஃபீஸில் சேர் போட்டுன்னெலாம் நினச்சிடாதீங்க. ஒரு தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற ஒரு பெண். அந்த தேயிலை தோட்டத்தில் வந்து ஒரு உரம் கிண்டுறதுக்கு ஒரு செஷன் வச்சுருப்பாங்க, தேயிலை இலைகள்லாம் பறிக்கிறதுக்கு ஒரு செஷன் இருக்கும், மிஷினரி எல்லாம் ஒரு இதில் இருக்கும், ஆஃபீஸ் ரூம் வேறையாக இருக்கும். தேயிலை தோட்டம்ங்கிறது ஒரு டீ எஸ்டேட் அப்படி நம்ம பெருசாக இங்கிலீஷில் சொன்னால் தான் நமக்கு அது தெரியும். அப்போ அந்த இதில் வந்து ஒரு சூப்பர்வைசர் இருப்பார். அந்த உரப்புழுக்கள் எடுக்க உரம் கிண்டுற இடத்துல வந்து ஒரு பிள்ளை இருக்கும். அந்த பிள்ளை என்ன செய்யும்னா, டெய்லி அதுக்கு அதை பார்க்க அந்த பெண்ணுக்கு வந்து கொமட்டும். அந்த உரம் இல்லையா, ஸ்மெல் அடிக்கும். கொமட்டின உடனே வாந்தி எடுக்கிறதுக்கு போகும். அப்போ இந்த சூப்பர்வைசர் பார்த்துட்டு சொல்லுவான், என் கூட கொஞ்சம் இணக்கமாக இரு, நான் உனக்கு வந்து வேறு செக்ஷனில் உன்னை மாட்டி தரேன், இந்த உரத்தில் நீ இருக்க வேண்டாம்னு சொல்லுவான். இவன் மாட்டேன்னு தட்டி கழிச்சிட்டே போவான். ஒரு நாள் அந்த சூப்பர்வைசர் வந்து குடி போதையில் போய் அவள் புருஷன்கிட்ட, அவள் ஹஸ்பண்ட், அவளுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், அவகிட்ட போய் சொல்லிடுவான். அவன் இவ வீட்டுக்கு போனோன்னா இவளை போட்டு தூக்கி போட்டு அடித்து அவன் சொல்லுவான், ஏன் அந்த சூப்பர்வைசர் சொல்கிறத கேட்குறதுக்கு என்னன்னு சொல்லுவான். இவ அப்படியே தனக்கு என்ன வெளி இருக்குது அப்படின்னு ஒரு மாதிரி குழம்பி போயிடுவான். குழம்பி போய் அடுத்த நாள் சரி ஒரு முடிவோடு அங்கே போனால் அந்த இடத்துல வந்து அந்த நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போவான். அப்போ அந்த சூப்பர்வைசர் பார்ப்பான், ஓ இன்னைக்கு வந்து சரின்னு சொல்லதுக்கு தான் வந்திருக்கா அப்படின்னு. சரி அங்கே ஷெட்கிட்ட வெயிட் பண்ண, நான் வரேன் அப்படின்னு சொல்லுவான். அப்படியே நடந்து அந்த ஷெட்டு தாண்டி போவா. அந்த டீ எஸ்டேட் ஓனரோட வீடு இருக்கும், வேலி படல் போட்டிருக்கோம், அதில் போய் நிற்பா. அப்போ இந்த ஓனர் வெளியே வருவார். அவர்கிட்ட சொல்லுவாள், இப்படி இந்த சூப்பர்வைசர் வந்து இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அப்படியாம்மா அப்படின்னு ஆறுதலாக கேட்ட மனுஷன் அப்படியே எனக்கு சமையல் அறையில் ஹெல்ப்புக்கு ஆள் தேவையாக இருக்கு என் வீட்டில், நீ பின்னாடி பக்கமாக வந்து ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு கேட்பார். அதோடு அவளுக்கு புரிஞ்சு போயிடும் என்னன்னு, எங்கே போனாலும் சமூகம் தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்தாமல் விடாது அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல அந்த கதாசிரியர் ஒரு வார்த்தை எழுதுகிறாங்க, எலியால் பூனையோ சிங்கத்தையோ எதிர்த்து வாழ்ந்து சாதிக்கித்து காட்டுதல் என்பது எவ்வகையிலும் சாத்தியம் இல்லைன்னு ஒரு முடிவெடுக்கிறா. இந்த சூப்பர்வைசரோட அந்த துரை பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதை படிக்கும்போது நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு பெண்ணுக்கான ஒரு சொல்லக்கூடிய வெளியோ ஒரு சீண்டல்களை பேசக்கூடியதோ அது எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது இந்த மாதிரி கதைகள் மூலம்தான் நம்ம இந்த பெண் எழுத்துக்கள் மூலம் நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கிறோம். இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன ஒரு 4 கதைகளில் அம்பை ஆகட்டும், லாவண்யா ஆகட்டும், இல்லை இவங்க கிருத்திகா ஆகட்டும், பிரமிளா ஆகட்டும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமூக விஷயங்களை இதில் எடுத்துரைச்சிக்கிட்டே இருக்காங்க. இதில் வந்து இந்த எங்களுடைய நான் இப்போ வந்து இதே பெண் எழுத்தை உங்கள் முன்னாடி பேசுகிற ஒரு எழுத்தாளராக வந்து நிற்கிறேன். என்னுடைய பயணத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பெரிய பயணம் தான், 20 வருஷத்து இலக்கிய பயணம் இருக்குது. ஒரு இலக்கிய சந்திப்பில் நான் போகும்போது ஒரு நண்பர் ஒருவர் என்னை இன்னொருத்தட்ட அறிமுகப்படுத்துகிறார். இவங்க தான் அகிலா, பெண் எழுத்தாளர். என்ன ஒரு இதை பாருங்க, இதே ஒரு ஆண் எழுத்தாளர் இருந்தால் இவர் தாங்க சுதர்சன் ஆண் எழுத்தாளர்னு சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்க. அது அடையாளமே இல்லை. நான் ஒரு எழுத்தாளர், அவ்வளோதான். இதில் ஆண் பெண் பேதம்னு எதுவுமே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி நான் ஏன் பெண் எழுத்தை பற்றி பேசுகிறேன்னா அதுக்கான முக்கியத்துவம் இருக்குது.
பெண்ணால் சில விஷயங்களை ஆண் பார்க்க முடியாத சில விஷயங்களை பெண்ணால் எழுத முடியும் என்பதால் தான் நம்ம பேசுகிறோம். பெண் சார்ந்த சமூக பிரச்சனைகளை பேசுவதற்கு பெண் தான் சரியாக இருப்பாள் என்பதுதான் இங்கே ஒரு பெரிய இது. நிறைய புனைவுகள் எழுதியிருக்கேன், சிறுகதைகள், கவிதைகள், கட்டுரைகள் எல்லாமே எழுதியிருக்கேன், மொழிபெயர்ப்பில் இருக்கேன், எல்லா இதுலேயுமே இருக்கேன். என்னால் என்ன முடியுமோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கேன். என்னுடைய இருதய அறுவை சிகிச்சையை நான் ஒரு நூலாக எழுதி வெளியிட்டப்போ ஒரு கல்லூரி மாணவி, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்லூரி மாணவி கேட்டா, இதெல்லாம் வெளியே எழுதலாமான்னு கேட்டா. எழுதுறதுல என்ன இருக்கு? ஒரு பெண் தன்னுடைய அனுபவத்தை, தமிழ்ல தான் முதல் எழுத்து ஒரு இருதய அறுவை சிகிச்சை எழுதுறது. அப்போ அதை நம்ம ப்ரமோட் பண்ண விரும்பலை. பட் இருந்தாலும் ஒரு பெண் எழுதுகிற எழுத்து சுய அனுபவமாக இருந்தாலும் சரி, ஆய்வு கட்டுரைகளாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சாதாரண புனைவுகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் தனியாக அதுக்குன்னு ஒரு மரியாதையும் ஒரு இதுவும் இருக்குது. இன்றைக்கி பேசப்படுற இந்த சின்ன சின்ன கருத்தாக்கங்கள் நீங்கள் நிறைய புத்தகங்களை படிக்கும்போது தெரியும். என்னுடைய நாவல் ஒன்றை சொல்லும்போது எழுத்தாளர் கரிகாலன் அவர்கள் கேட்டாங்க, நீங்கள் ஏன் இந்த நாவல் விமர்சனப்படுத்தப்பட்டிருக்கான்னு கேட்டாங்க. அப்போ பெண் எழுத்தை நான் சொல்கிறது நீங்கள் வாசித்தா மட்டும் பத்தாது. இப்போ நிறைய திறனாய்வு எல்லாம் செய்யக்கூடிய எத்தனையோ இணையதளங்கள் இருக்குது. ஒவ்வொரு புத்தகங்களையும் நீங்கள் வாசித்து அதற்கான ஒரு விமர்சனம், இல்லை ஒரு அறிமுகம், இல்லை அதில் என்ன குறை நிறைகள் இருக்குங்கிறது பேசப்பட வேண்டும் இந்த சமூகத்தில். நான் வெறும் பெண் எழுத்தை நீங்கள் வாசிங்கன்னு சொல்கிறதுக்காக நான் வரல. அதை வாசித்து அதில் இருக்கக்கூடியது இன்னைக்கு இலக்கிய தரத்தில் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் விரும்புகிறேன். சங்கீதான்னு ஒரு கவிஞர், முடிவுக்கு வர இப்போ சங்கீதான்னு ஒரு கவிஞர், அவங்க ஒரு சின்ன கவிதை எழுதியிருப்பாங்க, ரொம்ப அருமையான கவிதை. சின்னஞ்சிறு மீனை கொத்தி கொண்டு பறந்த அந்த மீன் கொத்தி, சின்னஞ்சிறு மீனை கொத்தி கொண்டு பறந்த மீன் கொத்தி அதை தவறவிட்ட தருணத்தில் தான், மேலேருந்து தவற விட்டுருது, அதை தவறவிட்ட தருணத்தில் தான் பறக்க கற்றுக்கொண்டது நீந்த தெரிந்த அந்த மீன்னு சொல்லியிருப்பாங்க. அதை மாதிரி தான் நம்ம பெண்களும், நம்ம நீந்திக்கிட்டே இருக்கோம், எழுதிக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஏதாவது ஒரு தருணத்தில் நம்மளை மேலே தூக்கி வச்சு இதுதான் படைப்பு அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்களான்னு தான் பார்க்குறோம். ஆக்சுவலி பெண்ணெழுத்துக்கு இருக்கிற ஒரு விசேஷமான ஒரு குணமும் அதுதான், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு விஷயம். நிறைய விஷயங்களையும் கதைகளையும் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தான் நான் எப்போவுமே நினைக்கிறேன். மாணவர்களோட நான் நிறைய பேசியிருக்கேன், பெண்ணெழுத்து குறித்து நிறைய கல்லூரிகளில் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கேன். நம்ம அரவி திரைப்படம் பார்த்துருக்கீங்கல்ல நீங்கள் எல்லாரும், அதில் தோரணம் ஆயிரம்னு ஒரு பாட்டு வரும், விஜயலட்சுமி, வைக்கம் விஜயலட்சுமி பாடியிருப்பாங்க. அதோட அந்த பாட்டை எழுதின ஆசிரியர் யாருன்னு தெரியுமா? எங்கே நெட்டில் தேடலாலும் கிடைக்கல. உமாதேவிங்கிற பாடல் ஆசிரியர் அதை எழுதியிருக்காங்க. அதில் ஒரு லைன் வரும், ஒரு வரி, வாசலில் கால் நீட்டி பேசிடும் நியாயத்தில் பத்துமா வானம் நமக்குன்னு கேட்டிருப்பாங்க. வாசலில் கால் நீட்டி பேசிடும் நியாயத்தில் பத்துமா வானம் நமக்குன்னு கேட்டிருப்பாங்க. இந்த கேள்வியை ஒவ்வொரு பெண் பிள்ளையும் தனக்குள்ள கேட்டுக்கணும், புரியுதா? அப்படி கேட்டால் மட்டும்தான் நம்ம மனசில் தோன்றதை, நம்ம பார்க்குற பார்வையை, நம்ம இந்த உலகத்தை எப்படி பார்க்குறோமோ அது நமக்குள்ளே நிறைய சிந்தனைகள் இருக்கும். ஏன்னா ஆண்களை விட அதிகமாக சிந்திப்பவர்கள் பெண்கள். அதை எப்போவுமே எழுதணும், பெண் எழுத்தாக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சு இந்த உரையை இதோடு நிறைவு செய்துக்கிறேன். நன்றி, வணக்கம், வாய்ப்பளித்தமைக்கு.